ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் பிலிப்பியர் 4:12-11. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். நான் இந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ஜான் ஒவ்வொருத்தங்களையும் நோட் பண்ணி அதை தன்னுடைய பக்கத்தில் எப்போவும் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறது வழக்கம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு போதகர் ஐயாவை பார்க்க நேர்ந்தது. அப்போது அந்த ஐயாவுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தாரு. ரொம்பவே வசதி படைத்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த குடும்பத்தில் அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த எல்லா சொத்து பத்துகளும் அவரை தான் சேரும். ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி பைபிளை தூக்குனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ரொம்பவே துளாவே ஆராய ஆரம்பித்தார் ஜான். இது எல்லாமே மற்றவங்க ரொம்பவே கண்டிச்சாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களையாக பார்த்து, நீ அதை விசாரித்து இப்படி எழுதுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, மற்றவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு நான் ஆராய்ச்சி செஞ்சேன். ஆனால் இப்போது எனக்கு இந்த ஐயாவை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இவரை பற்றி ஆராயணும்னு தோணுதுன்னு சொல்லி அவர் பக்கத்தில் போய் பேச போனார். அப்போது அந்த ஐயா கேட்டார், ஏப்பா, மற்றவங்கள ஆராயிற நீ உன்னையே நீ ஆராய்ஞ்சியா அப்படின்னு கேட்டாங்க. என்ன புதுசாக சொல்கிறீங்க? என்னைய ஆராயாமையா மற்றவங்கள ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. சரி, நீங்கள் எவ்வளவு பணம், செல்வாக்கு, எல்லா அந்தஸ்துகளும் இருந்தாலும் இந்த மாதிரி பைபிளை தூக்கிட்டு இந்த தெரு ஓரங்களில் படுத்துட்டு எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுற வேண்டியது என்ன? நல்லா மாளிகையில் இருக்க வேண்டிய நீங்கள் இந்த மாதிரி ரோட்டோரங்களில் படுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். அப்போது ஜான் கிட்ட அந்த ஐயா சொன்னார், எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். ஆனால் உனக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குன்னு உனக்கே தெரியாது. இப்போது என் பின்னாடி என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னா, கர்த்தர் என்னைய எந்த இடத்துக்கெல்லாம் அனுப்புகிறாரோ அதில் என்ன வசதி கிடைச்சாலும் இல்லை வசதியே இல்லாட்டினாலும் எந்த ஒரு சூழ்நிலைமையில் இருந்தாலும் நான் வாழ பழகி கொண்டேன். அப்போ தான் எதையுமே தாங்குகிற ஒரு மனப்பக்கம் எனக்கு கிடைக்கும். இதை எனக்கு சிறு வயதில் இருந்தே என்னுடைய தாயும் தகப்பனும் இதில் பழக்கி விட்டாங்க. இப்போது நான் அந்த மாளிகையை விட்டதுக்கு காரணமே இந்த பைபிள் தான். ஒரு நேரத்தில் நான் மரித்து போகிற ஒரு சூழ்நிலைமை எனக்கு உருவாயிடுச்சு. ஆனால் கர்த்தர் என் பக்கத்தில் வந்து என்னுடைய தாயார் அலற அந்த கண்ணீரை பார்த்து எனக்கு நல்ல விதமாக சுகம் கிடைக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். அதனால் நான் எல்லாருக்குமே பிரசங்கி ஆகணும், எல்லாரையும் நான் கர்த்தர் பக்கம் இழுத்து கொள்ளணும்னு அவருடைய நோக்கம். அதனால் இந்த மாளிகை பங்களாலாம் நான் விட்டுட்டு இந்த ரோட்டோரங்களில் படுத்துட்டு மற்றவங்களுக்கு பணி செய்கிறேன். இதுதான் நம்மளுடைய இயேசுவும் சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்போ ஜான் தன் உணர ஆரம்பித்தான். இப்படி மற்றவங்கள ஆராய்ஞ்சி இப்படி ஒவ்வொரு பக்கமாக எழுதி நம்ம நியூஸ் கலெக்ட் பண்ணி மீடியாவுக்கு கொடுத்து அதன் மூலமாக நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோம். ஆனால் அதில் ஒன்றும் எனக்கு சந்தோஷமே கிடைக்கல. ஆனால் இவர் சொல்கிறதுல பார்த்தா ரொம்பவே ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. சரி, அந்த வேதாகமத்தில் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமேன்னு ஒரு நாள் இரவு எடுத்து அதை படிக்க ஆரம்பித்தார். ஆனால் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அதை படிக்கும்படி கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தார். அதுக்கப்புறம் ஜானும் இது எல்லாமே தவறு தான், மற்றவங்கள ஆராய்ஞ்சு இந்த மாதிரி மீடியாவுக்கு நான் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆனால் ஒரு ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்தினா அதில் கிடைக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி நானும் தாழவும் வாழவும் எனக்கு தெரியுங்கிற மாதிரி பவுல் சொன்னது மாதிரி நானும் மாறப்போகிறேன்னு ஜான் தன்னுடைய எல்லா நிலைமையும் மாற்ற ஆரம்பித்தான். ரொம்பவே தாழ்மையாக எல்லாருக்கிட்டே பேச ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நாமளும் எந்த ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் அதில் வாழ நம்ம பழகிக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கும் தேவையான எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவமும் கிடைக்கும். இது மூலமாக கர்த்தர் நம்மளோட
செலவிடக்கூடிய அந்த நேரத்தையும் நம்ம நல்லா அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அப்படி நம்ம அதிகப்படுத்த நம்மளுடைய எல்லா சூழ்நிலைமையிலையும் நம்ம மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.